கரூர் போகலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப எம்ஜிஆர் மாதிரி வரணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறப்ப கொஞ்சம் மக்களுக்காக ஒரு 41 உயிர்கள் மக்கள் கூட இல்லை, அவரை பார்க்க வந்தவங்க, அதில் அவர் எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் போதுமானதா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, நம்ம விசாரித்த வரைக்குமே அவங்க சொல்வது கரூரில் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் எல்லா குடும்பத்தையும் சந்திப்பதற்கு அனுமதி கேட்டாக்கா 41 குடும்பத்துக்கு 41 மணி நேரம், அப்போ 2 நாள் ஆகும். அப்போ அது பத்தாதுன்றதுனால ஒரே நாளில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு மண்டபத்தை எடுத்து எல்லா குடும்பத்தையும் அங்கே வர வச்சாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க. அதற்கும் இங்கே போதிய அனுமதி கிடைக்கல, போதிய மண்டபங்கள் கிடைக்கல. அவங்க மண்டப சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நாளைக்கு நீ மண்டபம் நடத்தணும்ல, இப்போ பார்த்துக்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் வருது, இல்லை மண்டபத்துக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வருதுன்னும் பொழுது யார் முன் வருவார்கள்? அப்படி பண்ணுறாங்களா? இது அன்அஃபிஷியலாவா எப்படி இது நடக்குது? அன்அஃபிஷியலாக அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதை தாண்டி ஒரு காலேஜில் வச்சு இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அது கூடுதல் அவங்களுக்கான அழுத்தம் ஏற்படுதான். சரி அப்புறம் காலேஜ் நீங்கள் வச்சு இது நல்லபடியாக முடிச்சிருவீங்க, நடத்தி அப்படி தானே, அடுத்த வருஷம் அட்மிஷனாக ஒழுங்காக போட்டுருவீங்க அப்படி தானே, உங்கள் காலேஜுக்குள்ள நிறைய பசங்க ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதா கேள்விப்படுறோமாமே, இப்படின்ற சில மிரட்டல்கள்லாம் வரப்படுதான். ஓகே. உங்கள் காலேஜில் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரக் உங்கள் ஆட்சியில் கிடைக்கும் தானே அர்த்தம். இப்போ நீங்கள் லாஜிக்காக அப்படி தானே யோசிக்கணும். அப்போ இது போன்ற அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கணும் பொழுது அப்போ அதுவும் கூடுதல் சிக்கலை ஏற்படுத்துது.